சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் அவரது தோட்டத்திலேயே மே 4ஆம் தேதி பிணமாக கிடந்தார். பாதி எரிந்த நிலையில் அவரது சடலத்தை போலீசார் மீட்டனர். சந்தேக மரணம் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை நடத்தினர். 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டது. தற்கொலையா கொலையா என முடிவுக்கு வர முடியாமல் போலீசார் திணறினர். ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் 2 கடிதங்கள் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை கிளப்பியது. அதே நேரம் அவர் கை கால்கள் கட்டப்பட்டிருந்ததும் வாயில் இரும்பு ஸ்கிரப்பர் இருந்ததும் கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தை கிளப்பியது. அதோடு ஜெயக்குமாரின் வயிற்றில் கடப்பாக்கல் இரும்பு தகடுகள் கட்டப்பட்டு உடல் எரிக்கப்பட்டது என்ற பகீர் தகவலும் வெளியானது. காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். 20 நாளாக போலீசாருக்கே தண்ணி காட்டிய இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டார். சிபிசிஐடி கூடுதல் டிஜிபி வெங்கட்ராமன் தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயக்குமார் கடிதத்தில் தொழிலதிபர் ஆனந்த்ராஜ் பெயர் இருந்ததால் அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் வழக்கு விசாரணை மந்தமாக நடப்பதாக நெல்லை மாவட்ட காங்கிரஸ் பொருளாளர் பால்ராஜ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் நெல்லை கலெக்டரிடம் புகார் மனு அளித்தனர். மாவட்ட தலைவர் அருமை அண்ணன் KPK ஜெயக்குமார் அவர்கள் இறந்து இன்றோடு 60 நாட்கள் ஆகிறது. இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள், அதன் பின்புலம் என்ன என்பது பற்றிய விரிவான எல்லாம் போலீஸோட என்கொயரிலாம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் அதை பற்றி எதுவும் தகவல்கள் வரல. 60 நாள் ஆயிடுச்சு. ஒருவேளை இது அப்படியே இந்த கேஸ் அப்படி பின்தங்கி போகுதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரியுது. கட்சியில் நாங்கள் அவங்கள இழந்து ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் ரொம்ப ஒரு ஆறுதல் இழந்த நிலையில் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இடையில் பேப்பரில் நம்ம பார்க்குறோம், அவரோட பல்லெல்லாம் பிடுங்கி சுமார் ஒரு 5 மணி நேரம் அவரை கொடூரமாக அவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்கிறதெல்லாம் தெரியுது. எந்த அளவுக்கு அது உண்மை என்னெல்லாம் தெரியல. இந்த கொலையை செய்த கயவர்களை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனையை அரசு வழங்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது. இதை நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருக்கிறோம். அரசாங்கம் சிஎம் இதில் நடவடிக்கை எடுப்பாங்கிறத நாங்கள் பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த காலம் ரொம்ப அதிகமாக சுமார் 2 மாதங்கள் ஆகிவிட்டது. உடனடியாக அந்த கயவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் கொலை செஞ்சாங்கிறத கண்டுபிடிக்கணும். இதில் உள்ள உண்மைத்தன்மையெல்லாம் தெரியணும். மக்களும் அதை ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனவே இதை வலியுறுத்தி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம்.